அனைவருக்கும் வணக்கம். பூமர் கும்பல் ஒன்று ஒன்றாலே பார்த்தீங்கன்னா விசித்திரா பார்த்தா தவறாக பேசுவாங்க. அதில் இந்த பூமர் தினேஷ் பார்த்தீங்கன்னா ஆணவத்தோட உச்சியில் போய் உட்காந்துருக்காரு. தான் ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த ஆணவ திமிர் பேசியிருக்கு இல்லையா, அது ஒருத்தர் ஓவராக வெளிப்படும். அதனால என்னமோ தெரியல, அவங்களுடைய மனைவி அவரை விட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறதா இதில் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சொல்லித்தான் ஆகணும். சும்மா எப்போ பார்த்தாலும் ஒரு பொம்பளையை வச்சுக்கிட்டு அந்த பொம்பளை அதை பண்ணிட்டா, அந்த பொம்பளை இதை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு 50 வயசு இருக்க ஒரு அம்மாவை, ஒரு அம்மா வயசு இருக்கால ரொம்பவே கேவலமாக அசிங்கமாக இன்னமும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அச்சயா என்கிட்ட அச்சயா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்களும் இந்த மாதிரி விசித்திரமா எலியும் பூனையுமா இருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டில் உங்களுக்கு வேற யாரோடையும் பிரச்சனை இல்லை, அவங்களோட மட்டும் தான் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவங்க எனக்கு எதிரியாருக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொன்னேன்னு சொல்லி திருப்பி பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட குல்சேஷ சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் ஓவராக பேசுகிறேன். அப்படியே பார்க்கறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. அப்படியே ரொம்பவே பார்த்தீங்கன்னா டெரராக இருக்குது. ஏன்னா அவங்களே இல்லை, அவங்களே போயிட்டாங்க. நீ அவங்கள போகணும் தான் சொன்னேன், அவங்களே போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு சும்மா நையி 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 நைன்னு இந்த பொம்பளைங்க ஊர்கிளவி ஊரில் உட்காந்து பேசுவாங்கல்ல, இவ இப்படி பண்ணிட்டா, இவ இப்படி பண்ணிட்டா, இவன் இப்போ அந்த மாதிரியே சொல்லிக்கிட்டு கேவலம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் காலையில் அவங்க வெள்ளனை எந்திரிச்சிட்டாங்க. அப்போ என்கிட்ட கேட்டாங்க, இந்த சோவை எனக்கு புரிய மாட்டேதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா, அதில் ஒரு சாப்டரில் வரும்ல, அதான் இந்த ஷோ அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு மேலே போய் அவங்க படிப்பெல்லாம் இழுத்து இழுத்து பேசி ரொம்பவே வல்கராக இருந்தாலும் பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. ஒரு ஆணாதிக்க சிந்தனை உண்டு. அவங்க தான் போயிட்டாங்கடா, விட்டு தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இருந்தாலும் கேட்காம அதே வேலையை தான் பார்த்துக்கிட்டே இருக்கா மக்களே. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.